விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல். சமீபத்தில் பெய்த கனமழையால சென்னை பாதிக்கப்பட்டது. ஆனா அது முடிந்து அந்த துயரம் முடிந்து ஒரு 20 நாள் கூட இன்னும் முழுமை அடையல. அதுக்குள்ள தென் தமிழகம் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கு. என்னதான் தென் தமிழகத்தில் நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல. வரக்கூடிய காணொளிகள் புகைப்படங்களை பார்க்க பார்க்க நெஞ்செல்லாம் பதறுது. சென்னை போன்ற பெருநகரங்கள்ல நமக்கு வழக்கமான ஒன்றுதான் இந்த மாதிரி ஒவ்வொரு புயல் மழையின் போதும் வெள்ளம் தேங்குவது, மக்கள் அவதிப்படுது, இதெல்லாம் நம்ம வருஷம் வருஷம் நம்ம பாக்குறது தான். ஆனா இன்னைக்கு வினோதமாக தென் தமிழகத்துல அதிக அளவு கனமழை, ஒரு வருடம் ஃபுல்லா பெய்யக்கூடிய கனமழையானது ஒரே நாள்ல பெஞ்சு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் இருந்து விவசாய பயிர்கள், ஆடு மாடுகள், வாகனம் வைத்திருப்பவர்கள், பொதுமக்கள் அத்தனை பேருமே மிகுந்த சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. ஒரு மாடி தாண்டி மேல தண்ணீர் நிக்குது. ஏகப்பட்ட பொருளாதார இழப்புகள், பொருளாதார சேதங்கள் அந்த தென் தமிழகம் சந்திச்சிருக்குது. அது மட்டும் கிடையாது, மிகப்பெரிய காங்கிரீட் வீடுகள் கூட அந்த வெள்ளத்துல உடைந்து விழுந்து அடித்து செல்லப்பட்டிருக்குது. காப்பாற்ற போன ஒருவர், பொதுமக்களை காப்பாற்ற போன ஒருவர் வெள்ளத்துல சிக்கி பலியாகி ஒரு பேருந்து நிலையத்துல தண்ணி முழுவதும் நிக்குது. அந்த தண்ணியில பிணமா மிதக்கிறாரு. காப்பாற்ற போனவர்கள் கூட தப்பவில்லை. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தை, ஒரு கோர தாண்டவத்தை ஒரு கனமழை தென் மாவட்டம் பக்கம் ஆடி இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய இந்த திராவிட பன்றிகள்லாம் என்ன சொல்லுவானுங்கனாக்க, நம்மளுடைய தமிழ் முன்னோர்களை எல்லாரும் மூட நம்பிக்கை உள்ளவர்கள், மதவெறி பிடித்தவர்கள், சாதி வெறி பிடித்தவர்கள் சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ் மன்னர்களை எல்லாத்தையும் இவனுக்கு விமர்சிப்பானுங்க. ஆனால் அத்தகைய தமிழ் மன்னர்கள் தான் இந்த நிலத்தை, காடாய் கடந்த மலையாய் கிடந்த இந்த நிலத்தை சமன்படுத்தி நதிகளை வெட்டி, ஏரிகளை வெட்டி, வாய்க்கால்கள் அமைத்து, குளங்களை அமைத்து, கிணறுகளை அமைத்து, தண்ணீரை சேமிச்சு மீந்த உபரி நீரை தான் கடல்ல கொண்டு போய் கலக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நீர்ப்பாசன தொழில்நுட்பத்தை நம்முடைய தமிழ் மன்னர்கள் தான் கட்டமைச்சாங்க. நீங்க இத்தனை வருடம் ஆண்டு நீங்க என்ன பண்ணீங்க? அந்த நீர் கட்டமைப்பு வசதிகளை நீங்க ஒண்ணு மேலும் நீங்க கட்டாம இல்லைனாலும் கூட பரவாயில்ல, அதை அழிக்கக்கூடிய வேலைகளை செய்யாம இருந்திருக்கணும் இல்ல? இப்படி ஒரு கேவலமான ஆட்சியினால் ஒவ்வொரு நீர்நிலைகளும் ஆக்கிரமிக்கப்பட்டு, ஒவ்வொரு நீர்நிலைகளும் அழிக்கப்பட்டு, இன்றைக்கு நீர் போகுவதற்கான வழித்தடமே அழிக்கப்பட்டு இன்று மக்கள் குடியிருப்புக்குள்ள புகுது. ஏதோ மக்கள் ஆக்கிரமிச்சுட்டான் இடத்த அப்படின்னு சொல்றீங்களே, யாராவது அந்த ஆக்கிரமிப்புக்கு துணை போன அரசு அலுவலர்களையோ அரசு அதிகாரிகளையோ யாரையாவது என்னைக்காவது நீங்க மீடியா வெளிச்சத்துல போட்டு காட்டியிருக்கீங்களா? சொல்லுங்க. ஒரு அரசு அதிகாரியின் துணை இல்லாமல் ஒரு பொதுமக்களால் எப்படி நீர்நிலையை ஆக்கிரமிக்க முடியும்? நாளைக்கு ஏரிகள் ஒருத்தன் வீடு கட்டுறாங்க, அதுக்கு மின்சார இணைப்பு வேணும், பட்டா வசதி வேணும், சாலை வசதி வேணும். அப்பவே ஒரு அரசு அதிகாரி, டாய் இது நீர்நிலை புறம்போக்கு, இந்த இடத்துல நீ வீடு கட்டினா நான் மின்சார வசதி செஞ்சு தர மாட்டேன்னு ஒரு இபி ஆபீசர் அன்னைக்கு தடுத்து இருந்தாக்க அவன் அதுக்குள்ள வீடு கட்டியிருப்பானா? நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அவன் போய் அந்த நீர்நிலையில நான் பட்டா இருக்கிறேன், 20 வருஷம் 30 வருஷம் குடி இருக்கிறேன், எனக்கு பட்டா பண்ணி இது கொடுங்கன்னு ஒரு ஆக்கிரமிப்பு பண்ண போய் ஒரு சர்பதிவாளர் அலுவலகத்துல போயிட்டு எனக்கு பட்டா பதிவு பண்ணி இது கொடுங்கன்னு அவன் கேட்கும்போது, டேய் இது நீர்நிலை புறம்போக்கு, இதை ஆக்கிரமிக்கவே கூடாது, ஆக்கிரமிச்சாலும் அது செல்லாது, உனக்கு பட்டா தர முடியாதுன்னு அந்த அதிகாரி அன்னைக்கு மறுத்து இருந்தால் இன்னைக்கு அந்த நீர்நிலை ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்குமா? அப்போ எத்தனை ஆயிரம் பணம் கைமாறி இருக்கும், எத்தனை லட்சங்கள் கைமாறி இருக்கும் இந்த ஆக்கிரமிப்புக்கு துணை போன அதிகாரிகள் கிட்ட. தமிழகம் முழுவதும் நாம என்னமோ சென்னையில மட்டும்தான் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் தமிழகம் முழுவதுமே நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு கிராமங்களில் உள்ள குளங்களும் சூறையாடப்பட்டிருக்கு, கழிவுநீர் வாய்க்கால்கள் சூறையாடப்பட்டிருக்குது. அதனாலதான் இன்னைக்கு வெள்ளம் வந்தாக்க இன்னைக்கு கிராமம் கூட விதிவிலக்கல்லன்னு சொல்லிட்டு இந்த கனமழை நமக்கு வலியுறுத்துது. ஒருவேளை நம் முன்னோர்கள் கட்டி வைத்த ஏரிகளும் நீர் வழித்தடங்களும் பாதுகாப்பாக இருந்திருந்தால், ஆக்கிரமிக்கப்படாமல் இருந்திருந்தால், தூர்வாரப்பட்டிருந்தால் இந்த வெள்ளம் ஏற்பட்டிருக்குமா? தேங்கிய உபரி நீர் மட்டும் கடல்ல போய் சேர்ந்திருக்கும். இன்னைக்கு மொத்த நீரும் கடல்ல போய் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுது. இப்ப சென்னையில இப்போ புதுசா ஒரு 5000 கோடி திரும்ப கேட்டிருக்கானுங்க. இன்னும் ஒரு 5000 கோடி பட்ஜெட் போட போறாங்க. ஏற்கனவே ஒரு 5000 கோடியை சுவாகா பண்ணிட்டாங்க, திரும்ப ஒரு 5000 கோடி பட்ஜெட் போடுறாங்க. எதுக்குன்னு கேட்டாக்க, மழை நீர் விழுந்தால் அப்படியே ஓடி போய் கடல்ல கலக்கிற மாதிரி, மழை நீர் விழுதுன்னா நேரம் கொண்டு போய் கடல்ல விட்டுறணும். அதுக்காக இவர்கள் இந்த 5000 கோடி இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிடா, கோடை காலத்துல தண்ணீர் பஞ்சத்துல சென்னை ஓடுமே, அப்ப என்ன பண்ணுவீங்க? அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு 500 கோடி ரூபாயில ஒரு திட்டம் இருக்கு. எப்படி? கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். வானத்திலிருந்து சுத்தமான நீர் பூமியை அடையுது, அதை நேரா கொண்டு போய் கடல்ல கலந்துடணும். தண்ணீர் பஞ்சம் வந்துச்சுனாக்க கடல் தண்ணீரை, உப்பு தண்ணீரை மீண்டும் நன்னீராக மாற்றி மக்களுக்கு கொடுக்கணும். அப்பா, பலே ஐடியா கில்லாடிகள் தான் நீங்க. பணத்தை எப்படியெல்லாம் அமுக்கலான்னு ப்ராஜெக்ட் போட்டு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் நீங்க. என்ன பண்ணணும்? விழக்கூடிய மழை நீரை முதல்ல தேக்கி வைக்கணும், அதில் மீந்த உபரி நீரை கடல்ல கலக்க விடணும். அப்படி மழை நீரை தேக்கி வைக்கும்போது நிலத்தடி நீர்மட்டம் உயரும். தண்ணீர் பஞ்சமே எப்பவுமே இருக்காது, சென்னையா இருந்தாலும் சரி, வேறு எந்த பெருநகரமாக இருந்தாலும் சரி.
அப்போ வரக்கூடிய மழை நீரை விட்டு விட்டு அதை கடல்ல கொண்டு போய் கலத்த விட்டுட்டு கடல் தண்ணீரை மீண்டும் குடிநீர் ஆக்குறேன் அப்படின்னாக்கா அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. அப்போ ஆட்சியாளர்களுக்கு தான் அறிவு இல்லைன்னா கூட இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அறிவில்லை. அதிகாரிகள் அதை எடுத்து சொல்லணும்ல. சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஏரிகளை ஆழப்படுத்த போறோம்னு சொல்றோம். ஆழப்படுத்த வேண்டாம், அகலப்படுத்துங்க. அகலப்படுத்தினால்தான் நீர்பிடிப்பு பாசன பரப்பு வசதிகளை நம்ம பெற முடியும். பழைய இழந்த அப்பதான் நீரை தேக்கி வைக்க முடியும், ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியும். நீங்க ஆழப்படுத்துறோம்னா என்ன, ஏரிக்குள்ள உட்காந்து கிணறு தோண்டிட்டு உட்காந்துருப்பியா? அப்போ ஆழப்படுத்தாமல் சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய ஏரிகளை அகலப்படுத்தி நீரை சேமிச்சு உபரி நீர் தான் கடல்ல கலக்கிற மாதிரியான வழிவகைகளை நீங்க செய்யணும். நம்மளுக்கு முன்னோர்கள் செஞ்சாங்க. அவங்களை நீங்க மூட நம்பிக்கையாளர்கள், மத வெறி பிடித்தவர்கள், சாதி வெறி பிடித்தவர்கள், நீங்க முற்போக்குன்ற பேர்ல நீங்க அவர்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களையும் அதை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சென்னையில மட்டும் பெருவெள்ளம் இல்ல, எங்கனாலும் பெருவெள்ளம் வரும். எங்கெல்லாம் நீர் வழித்தடங்கள் ஆக்கிரமிக்கப்படுதோ அங்கெல்லாம் நீர் தன்னுடைய வேலையை காட்டும். அதனுடைய விளைவுகளை நாம சந்திக்கணும்ன்றத இன்றைக்கு தென் மாவட்டத்துல நாம கண்குளிர பார்த்துட்டோம். உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தை வழங்க வேண்டும், உரிய நிவாரணம். சும்மா அந்த 5000 6000 பிச்சையா போடுறீங்க, கோடி கோடியா கொள்ளடிக்கல. உரிய நிவாரணம் வழங்கணும். ஆடு மாடுகளை இழந்த விவசாயிகளுக்கு அதற்கு ஏற்ற இழப்பீடை வழங்கணும். நூற்றுக்கணக்கான ஆடுகள் செத்து மிதக்குது, அந்த காட்சியெல்லாம் பார்க்கவே முடியல. காப்பாத்த போன ஒருத்தவர் செத்து திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுல மிதக்கிறாரு. காப்பாத்த போனவர், உதவி செய்ய போனவர். 5க்கும் மேற்பட்ட பலிகள் நடைபெற்று இருக்குது. எங்கு பார்த்தாலும் வெள்ளம் சூழ்ந்து இருக்கிறது, வீடுகளுக்குள்ள வெள்ளம் சூழ்ந்து இருக்குது, இயல்பா வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு, மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்குது. அவர்கள் ஆசையாக பணம் சேர்த்து வாங்கி வைத்த கடனுக்கு வட்டிக்கு வாங்கி போட்ட வாகனங்கள் வீணாகி கிடக்குது. இன்னைக்கு தண்ணீர் புகுந்து பெரிய பெரிய லாரிகள் எல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கி கிடக்குது. ஒரு மாடியை தாண்டி மேல தண்ணி வந்திருக்குது சில இடங்கள்ல. அரசு முறையாக கண்காணித்து இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றக்கூடிய வேலைகள்ல அவர்கள் இறங்கணும். முதல்ல இப்ப மழை காலம் வந்துருச்சு, இன்னும் 1 மாசத்துல மழை காலம் முடிய போகுது. இந்த 1 மாசம் வரைக்கும் இதை பத்தி பேசுவோம், அடுத்து 1 வருஷம் பேச மாட்டோம். அடுத்த மழைக்காலம் வர வரைக்கும் மறந்து போடுவோம் மக்கள். நாம அடுத்த பிரச்சனை வந்தா அடுத்த பிரச்சனைக்கு போயிடுவோம். இதை நீதிமன்றமும் தீவிரமாக கையில் எடுக்க மாட்டேங்குது, அரசு அதிகாரிகளும் தீவிரமா கையெடுக்க மாட்டாங்க, பொதுமக்களும் தொடர்ச்சியான கோரிக்கைகள் வைக்க மாட்டாங்க. எல்லாரும் அடுத்த நிகழ்வு வந்தா கடந்து போய்கிட்டே இருக்கிறோம் நாம. எனவே அரசு இனிமேல் மெத்தன போக்கோடு இல்லாமல் தமிழகம் முழுவதுமே ஒரு மிகச்சிறந்த நீர்நிலை கட்டமைப்பை உருவாக்கணும். மழை நீரை சேமிக்கணும். சேமிச்ச நீர் கொண்டு போய் கடல்ல சேர்க்கறதுக்கான வேலைகளை நாம செய்யும் பொழுது நிச்சயமாக தண்ணீர் பற்றாக்குறையும் வராது, பஞ்ச காலத்துல மழை காலத்துல வெள்ளமும் வராது. எனவே உடனடியாக நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் தமிழக அரசு மெத்தனம் காட்டாமல் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அவர்கள் செயல்பட வேண்டும். பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உரிய நிவாரணத்தை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் வழங்க வேண்டும். நன்றி.